நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேஎம் சேனல். கிறிஸ்மஸ் கொண்டாட்டமாக இந்த வாரம் வந்த ரெட்டத்தலை படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். கிருஷ்ணா திருக்குமரன் இயக்கத்தில் அருண் விஜய், ஸ்ரீநிதி, யோகிசாமி, ஜான் விஜய், ஹரிஷ் பாண்டி, பாலாஜி முருகதாஸ் இவங்க ஏகப்பட்ட நட்சத்திர படங்கள் நடித்து வெளிவந்த படம் தான் இந்த படம். ரெட்டத்தலை படம் அப்படி என்னதான் இருக்குன்றது தான் இந்த திரையம்சத்தில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் வரீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண நம்பிக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் அங்கே சம்திங் வருது. சென்சார் போர்டில் யூபிஐ தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தோம்னா, தன்னுடைய காதலி வந்து தன்னை லவ் பண்ண காட்டும் தன்னுடைய பணத்தால் தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட காதலன், அதாவது ஹீரோ, அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எந்த ஸ்ட்ரீம்லாம் போவார் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை வச்சு நம்ம டேரக்டர் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் மெயின் ஸ்டோரியாக வந்து நம்ம அருண் விஜய் வந்து ஒரு கேங்ஸ்டர் மாதிரி காட்டுறாங்க. அந்த ரோலில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீநிதி அவங்க வந்து காதலிக்கிற மாதிரி இருக்காங்க. இவங்க மத்தியில் வந்து தனியார் ரவிச்சந்திரன், ஹரிஷ் பாண்டி, பாலாஜி முருகதாஸ் உங்களுக்கு குறிப்பிட்ட ரோல்களை வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஹீரோக்கு எழுதப்பட்ட ரோலை காட்டிலும் வில்லனுக்கு வந்து நம்ம கொடுக்கப்பட்ட காட்சிகளும் கதையமைப்பும் வந்து பெரிதளவும் கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யோகிசாமி கொடுக்கப்பட்ட ரோல்களை வந்து அவர் அங்கங்கே படத்தில் வந்து சூப்பராக வந்து கொடுத்துட்டு போகிறாரு. அப்புறம் ஷாமேசன் இயக்கத்தில் வந்து கண்ணம்மா அந்த பாட்டு வந்து பெரிதளவும் இல்லாட்டாலும் ரசிக்கும்படியாக வந்து தேட்டரில் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸை வந்து ரசிக்கும்படியாக ஒரு ஃபீட்பேக் மூவியாகவும் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து அவருடைய இயக்கத்தில் கொடுத்துருக்க மியூசிக் வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. டோனி டாம் அவருடைய ஸ்க்ரீன் பிளே சொல்லி ஆகணும். இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜேர்னல் மூவியாக தான் எடுத்திருக்காங்க. அதனால் அதில் சேசிங், ஃபைட்டு இதெல்லாம் வந்து அதோடைய ஒளிப்பதிவை வந்து ரியாலிட்டிக்காக கொடுக்கணுன்றதுக்காக வந்து அவர் மெனுக்கட்டுருக்க வந்து ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்டில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு மெனுக்கட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அப்புறம் ரெட்டத்தலை நாயகி வந்து நம்ம ஸ்ரீநிதி, அவங்களுக்கு சொல்லவே வேணாம், எவ்வளோ அழகாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வினய் வெந்து தணிந்தது காடிலே பார்த்துருப்பீங்க, எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்காங்க. அந்த படத்தில் வந்து தமிழ் சினிமாவில் நிறையா பேருக்கு பிடிச்ச ஹீரோயினியாக மாறினாங்க. அந்த இடத்துல ரெட்டத்தலையில் வந்து ஹீரோயினியாக வந்து பேர் வந்து நம்ம அருண் விஜய்க்கு இவங்க தான் நடிக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தையும் வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் யூபிஐயை கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் விஜய் அவர்னால தான் காரணம் சொல்லலாம். ஜான் விஜய் வந்து முக்கால்வாசி அணிஞ்சு போலீஸ் கிட்டப்பில் வந்து விஜயகாந்துக்கு அப்புறம் வந்து தமிழ் சினிமாவில் போலீஸ் கிட்டப்னாலே ஜான் விஜய் தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக வரவும் சரி, போலீஸ் ஆஃபீஸராக வரவும் சரி, இன்ஸ்பெக்டராக வரவும் சரி, இந்த காமெடி கூத்து 18+ காமெடிகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட காமெடியை வந்து சூப்பராக பண்ணிட்டு இருப்பார். அவர் வந்து போலீஸ் கிட்டப்னாலே காமெடினாலே ஃபன்னாலே ஜான் விஜய் இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் தமிழ் சினிமாவில் வந்து புரிய வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ரிவால்வர் ரீட்டாவில் வந்து அவர் வந்த காட்சிகளும் சரி பூரா வந்து அடல்ட் கண்டென்ட் 18+ காமெடி இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட இருக்கும். அதனாலே தான் சென்சார் போர்டில் யூபிஐ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தில் 2-3 கேரக்டர் வந்து தமிழும் ஒரு சில நேரம் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் ஒரு சில நேரம் பேசுகிறாங்க, மலையாளம், தெலுங்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு லாங்குவேஜில் பேசுகிறாங்க. அந்த டயத்தில் வந்து சப்டைட்டில் எதுவுமே போடல. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது வந்து சில ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 2 கேரக்டர் வந்து என்ன கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்க, அதனால என்ன சீக்வன்ஸ் அங்கே நடக்குது அப்படின்றது நிறையா ஆடியன்ஸுக்கு தெரியாது. ஓரளவு நம்ம தமிழ் சினிமா தாண்டி நிறையா பேர், ஒரு சில பேர் மலையாளம், தெலுங்கு இதெல்லாம் பார்க்குறதுனால அவங்களுக்கு வந்து அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன கேரக்டர் புரியுது அப்படின்றத ஒரு சில கேரக்டருக்கு புரியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா தமிழ் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு அது புரியாது. அந்த இடத்துல வந்து இந்த படத்தோட குழு வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபால்ட்டாக இறங்கி வேலை பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் மிஸ் பண்ணது நல்லா இல்லை. அப்புறம் லாஜிக்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்குள்ளே அந்த கால் நான் போகலை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரெட்டத்தலை படம் பார்க்கலாமா வேணாம் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஹீரோயினிக்காக பணத்துக்காக சம்பாதிக்கிறதுக்கு பாடுபட்ட ஹீரோ வந்து ஹீரோயினிக்காக அது எல்லாமே பண்ணாரா அப்படின்றது ஒரு சமர்ப்பணமாக ஒரு படத்தை எடுத்திருக்காரு நம்ம டேரக்டர் திருக்குமரன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக வந்திருக்கு. இந்த படத்துக்கு ஆர்கேஎம் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.25 தருவேன். அடுத்த மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் ஆர்கேஎம். பை.